மனிதகுல வரலாற்றின் மிக காதல் கதைகள், உண்மையில் கடத்தல்கள், பேரார்வம் மற்றும் சோகமான பேரங்கள் நிறைந்தவை என்று நான் உங்களிடம் சொன்னால் என்ன ஆகும்? கடவுள்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையிலான காதல் புராணங்களை வெறும் அழகான கதைகளாக பார்ப்பதற்கு நாம் பழகிவிட்டோம். ஆனால் இன்று அவற்றின் பொலிவுகளை நீக்கி அதன் ஆழமான சாரத்தை பார்க்கப் போகிறோம். நாம் 5 பிரபலமான கதைகளை அலசி அதில் உண்மையான உணர்வு எங்கே இருக்கிறது, வெறும் தெய்வத்தின் அகங்காரத்தின் விளையாட்டு எங்கே இருக்கிறது என்று கண்டுபிடிக்கப் போகிறோம். இந்த பண்டைய புராணக் கதைகளை நீங்கள் கூர்ந்து கவனித்தால் அவை எவ்வளவு நவீனமாகவும் சிக்கலானதாகவும் ஒலிக்கின்றன என்று ஆச்சரியப்படுவீர்கள். தயாராகுங்கள். அன்பு, தியாகம் மற்றும் அழியாமை ஆகியவற்றைப் பற்றி நீங்கள் புதிய வழியில் பார்க்க வைக்கும் ஒரு பயணத்திற்கு நாம் செல்கிறோம். நாம் கேட்கப் போகும் முதல் கேள்வி இதுதான். காதல் தெய்வத்தின் பொறாமை அவள் வழங்கிய ஆசீர்வாதத்தை விட அதிக அழிவுகரமானதா? நாம் தொடங்குவதற்கு முன் ஒரு கணம் சிந்திப்போம். பண்டைய கிரேக்கர்களுக்கு புராணக் கதைகள் வெறும் கேளிக்கைகள் அல்ல. உலகை அவர்கள் புரிந்து கொள்ளும் வழியாக இருந்தது அது. கால மாற்றங்கள், கலையின் சக்தி, அன்பு மற்றும் மரணம் ஆகியவற்றின் இயல்பு, இவை அனைத்தும் கடவுள்கள் பற்றிய கதைகளில் பிரதிபலித்தன. இதில் சாகா வரம் பெற்றவர்களுக்கும் அமரர்களுக்கும் சாதாரண மனிதர்களுக்கும் இடையிலான உறவுகள் ஒரு தனித்துவமான இடத்தை பிடித்தன. அவர்கள் இரு உலகிற்கும் இடையே ஒரு பாலமாக செயல்பட்டனர். அதே சமயம் கடவுளின் மகத்துவத்தையும் அவர்களின் வியத்தகு மனிதத் தன்மையையும் காட்டின. இந்த கதைகளில் நம்மைப் போலவே அவர்களும் பொறாமைப்பட்டனர், துன்பப்பட்டனர், தவறுகளைச் செய்தனர். அதே நேரத்தில் இந்த புராணங்கள் ஒரு எச்சரிக்கையாகவும் செயல்பட்டன. ஒரு பங்குதாரருக்கு எல்லையற்ற அதிகாரம் இருக்கும்போது காதல் எவ்வளவு ஆபத்தானது, உடையக்கூடியது என்பதை காட்டின. எனவே இன்று நாம் பார்க்கவிருக்கும் ஒவ்வொரு கதையும் வெறுமனே ஒரு காதல் காவியமல்ல. அது அதிகாரம், விதி மற்றும் தெரிவின் விளைவுகள் பற்றிய ஒரு சிக்கலான நாடகம். ரொம்பவே ரொமான்டிக்கான கதைகளுக்கெல்லாம் ஒரு இலக்கணம்னு சொல்லப்படுற கியூபிட் மற்றும் சைக்கியோட புராணக் கதையிலிருந்து ஆரம்பிக்கலாம். இந்த கதை முழுக்க முழுக்க ஒரு அழகிலிருந்துதான் ஆரம்பிக்குது. சைகி என்ற சாதாரண மானுடப் பெண் அவ்வளவு வசீகரமாக இருந்தாள். மக்கள் அவளை தெய்வமென கொண்டாடத் தொடங்கினார்கள். காதலுக்கே உரிய கடவுளான ஆஃப்ரோடைட்டி வையே மக்கள் மறந்தார்கள். ஒரு கடவுளோட ஆத்திரத்தை யோசிச்சு பாருங்க. அவளோட பலிபீடங்கள் காலியாகி கிடந்தன. எல்லா மரியாதையும் ஏதோ ஒரு சாதாரண சிறுமிக்கு கிடைக்குது. எனவே அஃப்ரோடிட்டா சைகியை மிகக் கொடுமையாகவும் தந்திரமாகவும் தண்டிக்க முடிவெடுக்கிறாள். அவள் தன் மகனும் காதல் கடவுளுமான கியூபிடனை அழைத்து பூலோகத்தில் உள்ள மனிதர்களிலேயே மிகவும் அசிங்கமான பரிதாபகரமான ஒருவன் மீது அவளுக்கு காதல் வரவை என்று கட்டளையிடுகிறாள். இந்த பெண்ணின் தலைவிதி முடிவாகிவிட்டது போல் தோன்றியது. தன் காதலுக்கான அம்புகளை ஏந்தியபடி கியூபிடனும் தாயின் கட்டளையை நிறைவேற்றக் கிளம்பினான். தூங்கிக் கொண்டிருந்த சைகியை அவன் கண்டான். அம்பெய்யத் தயாராக இருந்தான். ஆனால் அவளுடைய அதீத அழகைக் கண்டு அங்கேயே உறைந்து போனான். அந்தச் சமயத்தில் அவன் தற்செயலாக தன்னுடைய அம்பாலேயே தன்னை காயப்படுத்திக் கொள்கிறான். அந்த நிமிடம் அங்கே மொத்த கதையும் தலைகீழாக மாறியது. தான் அழிக்க வந்த பெண் மீது காதல் கடவுள் கியூபிடனே மதிமயங்கி காதலில் விழுந்தான். அஃப்ரோடிட்டாவின் பழிவாங்கும் திட்டம் அதோடு படுதோல்வியடைந்தது. மேலும் இதுவே உலக வரலாற்றில் மிக அற்புதமான காதல் கதைகளில் ஒன்றுக்கு அடித்தளமாக அமைந்தது. காதல் கடவுளான கியூபிட் நேராக வந்து சைக்கியிடம் தன் காதலை ஒப்புக்கொள்ள முடியாத நிலை. ஏனென்றால் அவன் கடவுள், அவளோ வெறும் மனிதி. மேலும் கியூபிடின் தாயோ சைக்கியின் மீது பழிவாங்கும் வெறியில் இருந்தாள். எனவே அவன் ஒரு சூழ்ச்சியை பயன்படுத்தினான். ஒரு தீர்க்கதரிசியின் ஆலோசனையைக் கேட்டு சைக்கியின் பெற்றோர் அவளை ஒரு பாறை உச்சிக்கு அழைத்துச் சென்று பயங்கரமான ஒரு அரக்கனுக்கு மனைவியாக்கத் தயாராகினர். ஆனால் அங்கே எந்த அரக்கனும் இல்லை. மாறாக மென்மையான காற்று தேவனான செஃபயர் அவளை மெல்லத் தூக்கி ஒரு மாய அரண்மனைக்கு கொண்டு சென்றான். அங்கே அவளுக்கு கனவில் கூட நினைக்க முடியாத அனைத்தும் கிடைத்தன. மிக ஆடம்பரமான அறைகள், கண்களுக்குத் தெரியாத சேவகர்கள் மற்றும் விதவிதமான ருசியான உணவுகள். ஒவ்வொரு இரவும் அவளுடைய மர்மமான கணவன் அவளிடம் வந்து செல்வான். அவன் மிகுந்த பாசத்துடனும் கனிவுடனும் நடந்து கொண்டான். ஆனால் ஒரே ஒரு கண்டிப்பான நிபந்தனையை விதித்தான். சைக்கி எந்த காலத்திலும் அவன் முகத்தை பார்க்கக்கூடாது.
சைக்கி மிகுந்த மகிழ்ச்சியில் இருந்தாள். ஆனால் பொறாமை பிடித்த அவளுடைய சகோதரிகள் அவளை தூண்டிவிட்டதால் அவளது மனம் தாங்க முடியாத ஆர்வத்தால் ஊழல ஆரம்பித்தது. அவளுடைய கணவன் அந்த தீர்க்க தரிசனத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த அதே பயங்கரமான அரக்கன்தான் என்று சொல்லி சகோதரிகள் சைக்கியை உறுதியாக நம்ப வைத்தனர். எனவே ஒரு துரதிருஷ்டமான இரவில் சைக்கி ஒரு விளக்கு மற்றும் சிறுவாள் சகிதம் கணவன் விதித்த அந்த தடையை மீறத் துணிந்தாள். உறங்கிக் கொண்டிருந்த கணவனின் முகத்திற்கு அருகில் அந்த விளக்கை அவள் கொண்டு சென்றபோது அவள் பார்த்தது பேரழகு மிகுந்த காதல் கடவுள் கியூபிட்டை. இந்த அதிர்ச்சியில் அவளது கை நடுங்க விளக்கில் இருந்த சூடான எண்ணெய் ஒரு துளி கியூபிடின் தோளில் விழுந்தது. வலியால் எழுந்த அவன் சைக்கியை வருத்தத்துடன் பார்த்துவிட்டு அடுத்த வினாடியே அங்கிருந்து மறைந்து போனான். அந்த அரண்மனையும் அங்கே இருந்த அனைத்து மாயங்களும் காற்றில் கரைந்து மறைந்தன. சைக்கி முழு இருளிலும் தீவிரமான விரக்தியிலும் தனித்து விடப்பட்டாள். தான் இழந்ததை முழுமையாக உணர்ந்த சைக்கி தன் காதலனை திரும்பப் பெறுவதற்காக எதையும் செய்யத் துணிகிறாள். அவள் வழி நேராக காதல் தெய்வமான அப்ரோடிட்டியின் கோவிலுக்குச் செல்கிறது. தன் எதிரி துவண்டு போய் உதவிக்காக கெஞ்சுவதைக் கண்ட அந்த காதல் தேவதை தன் பழிவாங்குதலை முழுமையாக அனுபவிக்க முடிவெடுக்கிறாள். அவள் சைக்கிக்கு உதவுவதாக ஒப்புக்கொள்கிறாள். ஆனால் அவள் 4 அசாத்தியமான சவால்களை முடித்தால் மட்டுமே. முதலாவதாக, ஒரே இரவில் பல வகையான கலப்புத் தானியங்களின் மாபெரும் குவியலை பிரித்து அடுக்க வேண்டும். அடுத்து, அருகில் சென்றாலே கொன்றுவிடும் ஆட்கொல்லி ஆடுகளிடமிருந்து தங்கக் கம்பளியை சேகரிக்க வேண்டும். 3வது சவால், இறந்தவர்களின் உலகிலுள்ள ஸ்டிக்ஸ் நதியிலிருந்து நீர் கொண்டு வர வேண்டும். கடைசியாக, மிகவும் தந்திரமான சவாலாக, பாதாள உலகின் அரசனான ஹேடீஸ் உலகிற்குச் சென்று அவரது மனைவி பெர்செஃபனே ஒரு பெட்டியில் தன் தெய்வீக அழகில் சிறிது எடுத்து வருமாறு கேட்க வேண்டும். இந்தச் சவால்களை ஒரு சாதாரண மனித பெண் ஒருபோதும் நிறைவேற்ற முடியாது. அவள் இறந்து விடுவாள் என்று அப்ரோடிட்டி உறுதியாக நம்பினாள். ஆனால் சைக்கிக்கு இயற்கையும் அவளுக்கு இரக்கப்படும் தெய்வங்களும் உதவின. எறும்புகள் தானியங்களை பிரித்தெடுத்தன. நாணல்கள் எப்படி கம்பளியைச் சேகரிப்பது என்று வழிகாட்டின. மேலும் சியூஸின் கழுகோ ஜூசஸ் ஈகிள் அவளுக்காக ஸ்டிக்ஸ் நதி நீரை கொண்டு வந்தது. ஆனால் கடைசி சவால்தான் எல்லாவற்றிலும் மிகவும் ஆபத்தானது. சைக்கி பாதாள லோகத்திற்குச் இறந்தவர்களின் ராஜ்யத்திற்குள் செல்கிறாள். அங்கே இருக்கும் அனைத்து அச்சுறுத்தல்களையும் தாண்டி இட்ட கட்டளைகளை நிறைவேற்றி பெர்செஃபனே அந்த அரிய பெட்டகத்தை பெற்றுக்கொள்கிறாள். ஆனால் மீண்டும் திரும்பும் வழியில் ஆர்வம் அவளை ஆட்கொள்கிறது. அவள் இந்த தெய்வீக அழகில் ஒரு துளியையாவது நான் எடுத்துக்கொண்டால் என் கணவர் என்னை மன்னிப்பது உறுதி என்று நினைக்கிறாள். அவள் பெட்டியை திறக்கிறாள். ஆனால் அழகுக்கு மாறாக அதிலிருந்து உயிரற்ற உறைந்த உறக்கம் பீரிட்டு கிளம்பி சைகி உடனடியாக உயிர் நீத்து விழுகிறாள். சரியாக அந்த நொடியில் காமக் கடவுளான கியூபிட் அங்கே தோன்றுகிறான். தீக்காயத்திலிருந்து குணமடைந்த அவன் தன் காதலியின் இந்த துயரத்தைக் காணச் சகிக்காமல் அவளுக்கு உதவ விரைந்து வருகிறான். அவன் அந்த உறக்கத்தை மீண்டும் பெட்டிக்குள் அடைத்துவிட்டு தன் காமக்கணையால் குத்தி சைகியை மீண்டும் விழிக்கச் செய்கிறான். தனது தாய் அப்ரோடெட் ஒருபோதும் அவர்களை நிம்மதியாக வாழ விடமாட்டாள் என்பதை உணர்ந்த குபிடோன் நேரடியாக ஒலிம்பஸ் மலைக்கு சர்வ வல்லமை படைத்த ஜியூஸ் பறந்து செல்கிறான். அவன் இந்த கதை முழுவதையும் ஜியஸிடம் விவரிக்கிறான். இத்தகைய அளவற்ற அன்பையும் தியாகத்தையும் கண்டு நெகிழ்ந்த ஜியஸ் இதில் தலையிட முடிவு செய்கிறார். ஜியஸ் அனைத்து கடவுள்களையும் வரவழைத்து குபிடோனும் சைகியும் கணவன் மனைவியாக அறிவிக்கிறார். அவர் சைகிக்கு தெய்வங்களின் பானமான அம்ப்ரோசியா அருந்தக் கொடுத்து அவளை அழியாத தெய்வமாக மாற்றுகிறார். இவ்வாறு ஒரு சாதாரண மானிடப் பெண் தன் அன்பின் வலிமையால் தானே ஒரு தேவதையாக உயர்ந்தாள். முடிவில் அப்ரோடிட்டாவும் வேறு வழியின்றி அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதாயிற்று. இப்போது இன்று வரை மிகவும் சூடான விவாதங்களை எழுப்பி வரும் ஒரு கதைக்குள் நாம் பயணிப்போம். அது ஹேடிஸ் மற்றும் பெர்சிஃபோனின் புராணம். பலர் இதை ஒரு கொடூரமான கடத்தல் கதையாகவே அறிந்திருக்கிறார்கள். வளமையின் தேவதையான டெமெட்டரின் இளைய மகள் பெர்சிஃபோன் தனது தோழிகளுடன் கவலையின்றி ஒரு புல்வெளியில் உலாவிக் கொண்டிருந்தாள். திடீரென பூமி பிளந்தது. உள்ளிருந்த இருண்ட பாதாள உலகத்தின் அதிபதியான ஹேடிஸ்
தன் கருப்பு ரதத்தில் வெளிப்பட்டான். அவன் அந்த பெண்ணை பலவந்தமாக பற்றி நிழல்களின் உலகிற்கு தன்னுடன் இழுத்துச் சென்றான். இந்த நிகழ்வு சியூஸின் மௌன சம்மதத்துடன் தான் நடந்தது. ஏனெனில் அவர் தன் சகோதரனுக்கு தன் மகளை கொடுப்பதாக உறுதியளித்திருந்தார். அவளது சம்மதத்தை கூட அவர் கேட்கவில்லை. மேலோட்டமாக பார்த்தால் இது வன்முறை மற்றும் அதிகார துஷ்பிரயோகத்தின் ஒரு பாரம்பரிய கதைதான். ஓர் உதவியற்ற இளம்பெண் சக்தி வாய்ந்த மற்றும் பயங்கரமான கடவுளின் சிறை கைதியாக மாறுகிறாள். ஆரம்ப நிகழ்வு ஒரு கடத்தல்தான், இதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் நாம் இன்னும் ஆழமாக தோண்டினால் கதை மேலும் சிக்கலாகிறது. அந்த பெரிய ஆனால் உயிரற்ற சாம்ராஜ்யத்தின் ஆட்சியாளரான ஹேடிஸ் எல்லையற்ற தனிமையில் இருந்தான். அவரை பொதுவாக சித்தரிப்பது போல் அவர் கொடியவர் அல்ல. அவர் உண்மையில் ஒழுங்கு, நீதி மற்றும் தவிர்க்க முடியாத தன்மையின் கடவுள். அவர் பெர்சிஃபோனை ஒரு அழகான பெண்ணாக மட்டும் பார்க்கவில்லை. தன் நித்தியத்தை தன்னுடன் பகிர்ந்து கொண்டு தன் இருண்ட சாம்ராஜ்யத்திற்கு ஒளியை கொண்டு வரக்கூடிய ஒரு துணையாகவே அவர் அவளை பார்த்தார். பாதாள உலகில் பெர்சிஃபோனுக்கு என்னதான் நடந்தது? அனைவரும் எதிர்பார்த்ததற்கு மாறாக ஹேடிஸ் அவளை ஒரு கைதியாக நடத்தவில்லை. மாறாக மிகுந்த மரியாதையுடனும் கௌரவத்துடனும் நடத்தினார். அவர் அவளை தனது ராணியாக ஏற்றுக்கொண்டு தன்னுடன் சம அதிகாரம் கொண்டு ஆளுமாறு கேட்டுக்கொண்டார். கணக்கற்ற செல்வங்கள் நிறைந்த தனது சாம்ராஜ்யத்தை அவளுக்கு காண்பித்ததுடன் பூமியில் இருந்தபோது அவள் கனவிலும் நினைத்து பார்க்காத அதிகாரத்தையும் வழங்க முன்வந்தார். சிறிது சிறிதாக பெர்சிஃபோன் மாறத் தொடங்கினாள். அப்பாவியான ஒரு பெண்ணிலிருந்து புத்திசாலித்தனமும் கம்பீரமும் கொண்ட ஆட்சியாளராக அவள் உருமாறினாள். மரணத்திற்கு மத்தியில் வாழும் ஜீவராசியின் அடையாளமாக, நிழல்களின் ராஜ்யத்தில் வாழும் ஒரே உயிரினமாக அவள் திகழ்ந்தாள். இந்த கட்டத்தில்தான் புராணத்தின் முக்கிய பகுதி வருகிறது. அது மாதுளைப்பழம். சீக்கிரமாகவோ அல்லது தாமதமாகவோ பெர்சிஃபோனை கூட்டிச் செல்ல யாராவது வருவார்கள் என்று ஹேடிஸுக்குத் தெரியும். அதனால் அவர் அவளிடம் சில மாதுளை விதைகளை சாப்பிடக் கொடுத்தார். பண்டைய விதிகளின்படி இறந்தவர்களின் ராஜ்யத்தில் உணவை உண்டவர்கள் நிரந்தரமாக அந்த உலகை விட்டு வெளியேற முடியாது. இது ஒரு சதி நிறைந்த சூழ்ச்சியா? சந்தேகமே இல்லை. ஆனால் சில விளக்கங்கள் பெர்சிஃபோன் புதிய பங்கை மனமுவந்து ஏற்றுக்கொண்டு தன் அமைதியான மற்றும் சக்தி வாய்ந்த கணவன் மீது பற்றுதல் ஏற்பட்டதால் தானாகவே மாதுளை விதைகளை உண்டதாக கூறுகின்றன. அவள் ஒரு பலியாக அல்ல, மாறாக முழு அதிகாரம் கொண்ட பேரரசியாக தனது இடத்தை நிலைநாட்டிக் கொண்டாள். சரி, மேலே என்ன நடந்தது? பெர்செஃபோனின் தாயான டெமீட்டர் துயரத்தால் நிலை குலைந்து போனாள். வளமையின் தேவியான அவள் தன் கடமைகளை அறவே கைவிட்டதால் பூமி நிரந்தரமான பனிக்காலத்திற்குள் மூழ்கியது. விளைச்சல்கள் அழிந்து போக மக்கள் பசியால் வாட ஆரம்பித்தனர். டெமீட்டர் தன் மகளைத் தேடி உலகெங்கும் அலைந்தாள். அவளது துயரம் பூமியிலிருந்த உயிரையே உறைய வைத்தது. மற்ற கடவுளர்களின் எந்த சமாதான பேச்சும் பலனளிக்கவில்லை. அவள் சியூஸுக்கு ஒரு இறுதி எச்சரிக்கை விடுத்தாள். தன் மகள் திரும்பும் வரை இந்த மண்ணில் ஒரு தானிய கதிர் கூட முளைக்காது. மனித குலம் அழிவின் விளிம்பில் இருப்பதை உணர்ந்த சியூஸ் உடனடியாக தலையிட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அவர் தூதுவன் ஹெர்மிஸை பாதாள உலகிற்கு அனுப்பி பெர்செஃபோனை விடுவிக்கும்படி ஹேடிஸுக்கு உத்தரவிட்டார். ஹேடிஸ் உச்ச கடவுளின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார். ஆனால் சரியாக அந்த நேரத்தில்தான் அந்த மாதுளை விதைகள் தங்கள் வேலையைச் செய்தன. பெர்செஃபோன் ஏற்கனவே பாதாள உலகத்துடன் பிணைக்கப்பட்டிருந்தாள். அவளால் இனி சாதாரணமாக தன் பழைய வாழ்க்கைக்கு திரும்பிச் செல்ல முடியாது. அவளுடைய விதி நிரந்தரமாக மாறியிருந்தது. சர்வ வல்லமை படைத்த கடவுளர்களாலேயே கூட தங்கள் செயல்களின் விளைவுகளை எப்போதும் மாற்ற முடியாது என்பதை இந்த தருணம் காட்டுகிறது. ஒப்பந்தம் மீறப்பட்டு விட்டதால் இப்போது ஒரு புதிய சமரசம் தேவைப்பட்டது. இவ்வாறாகத்தான் புராண வரலாற்றிலேயே மிகவும் அழகான சமரசங்களில் ஒன்று பிறந்தது. பெர்செஃபோன் மாதுளை விதைகளை உண்டதால் ஹேடீஸை முழுமையாக விட்டு விலக முடியவில்லை. ஆனால் டெமெட்ரும் தனது பிடியை தளர்த்தவில்லை. முடிவில் 1 வருடத்தின் 2 பங்கு காலத்தை பெர்செஃபோன் தனது தாயுடன் பூமியில் கழிப்பது என்றும், அப்போதுதான் இயற்கை செழித்து பூத்துக் குலுங்கி வசந்தம் மற்றும் கோடைகாலமாக இருக்கும் என்றும் தீர்மானிக்கப்பட்டது. மீதமுள்ள 1 பங்கு காலத்தில் அவள் தன் கணவனுடன் இணைந்து ஆட்சி செய்ய பாதாள உலகத்திற்கு திரும்புவாள். இந்த நேரத்தில் டெமெடர் துக்கம் அடைவதால் பூமியில் இலையுதிர் காலமும் குளிர்காலமும் வரும். எனவே இந்த கடத்தலின் புராணம் காலங்கள் மாறும் புராணக் கதையாக உருமாறியது.
ஆனால் அதைவிட முக்கியமாக இது ஒரு சிக்கலான, முதிர்ச்சியடைந்த பந்தத்தின் கதையாக மாறியது. பெர்சஃபோன் உயிருள்ளவர்களின் உலகத்திற்கும் இறந்தவர்களின் உலகத்திற்கும் பாலமாக திகழ்ந்தாள். அவள் வெறுமனே பாதிக்கப்பட்டவளாக மட்டும் நிற்கவில்லை, மாறாக 2 இல்லங்களையும் 2 பாத்திரங்களையும் பெற்றாள். இளம் பெண் கோரேயின் பாத்திரம் மற்றும் பயங்கரமான பேரரசி பெர்செஃபோனின் பாத்திரம். ஹேட்டிஸுடனான அவளது உறவு வெறும் கடத்தலிலிருந்து 2 சக்தி வாய்ந்த ஆட்சியாளர்களின் ஒருமித்த பங்களிப்பாக கூட்டணியாக மாறியது. அவர்கள் இருவரும் தனிமையில் இருந்தவர்கள், ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளுதலை கண்டடைந்தனர். அடுத்து வரும் இந்த கதை கலையின் வலிமைக்கும் எல்லை கடந்து பைத்தியக்காரத்தனம் வரை செல்லும் காதலுக்கும் ஒரு புகழாரம். இது ஓர்ஃபியூஸ் மற்றும் யூரிடைஸ் பற்றிய புராணம். ஓர்ஃபியூஸ் வெறும் மனிதன் அல்ல, அவர் காலியோப் எனும் தேவதையின் புதல்வர். அவரது திறமை தெய்வீகத் தன்மை கொண்டது. அவர் தனது லயர் வாத்தியத்தை மீட்டிப் பாடும்போது இயற்கையே ஸ்தம்பித்து நிற்கும். காட்டு மிருகங்கள் அவரது காலடியில் வந்து படுக்கும். மரங்கள் தங்கள் கிளைகளைத் தாழ்த்தும், நதிகள் தங்கள் ஓட்டத்தை நிறுத்திவிடும். அவரது இசை மிக குளிர்ந்த இதயத்தை கூட உருகச் செய்யும் வல்லமை கொண்டது. அவர் தனது இதயத்தை அழகிய தேவதையான யூரிடைஸிடம் கொடுத்தார். அவர்களின் காதல் அவரது இசையைப் போலவே கச்சிதமானதாகவும் இணக்கமானதாகவும் இருந்தது. அவர்களது மகிழ்ச்சியை எதுவும் பாதிக்காது என்று தோன்றியது. அவர்கள் திருமணம் செய்து கொண்டபோது திருமணத்தின் கடவுளான ஹைமனியஸ் ஒரு தீர்க்க தரிசனத்தை கூறினார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அது ஒரு அபசகுணமாக முடிந்தது. திருமணம் முடிந்த சில நாட்களிலேயே யூரிடைஸ் காட்டில் நடந்து சென்றபோது ஒரு விஷப்பாம்பு அவளை கடித்து விட்டது. விஷம் உடனடியாக வேலை செய்தது. ஓர்ஃபியூஸை முழுமையாக தனிமையில் விட்டுவிட்டு அவள் இறந்து போனாள். அவருக்கு உலகம் அதன் அனைத்து வண்ணங்களையும் இழந்தது. முன்பு மகிழ்ச்சியாக இருந்த அவரது இசை இப்போது துக்கத்தின் வடிவமாக மாறியது. அவரது பாடல்கள் மிகவும் சோகமாக இருந்தன. நிம்ஃப்கள், சாட்டையர்கள், ஏன் ஒலிம்பஸ் மலையில் இருந்த கடவுள்கள் கூட கண்ணீர் வடித்தனர். ஓர்பியஸின் துயரம் மிக அதிகமாக இருந்ததால் அவன் நம்ப முடியாத ஒரு காரியத்தைச் செய்யத் துணிந்தான். அதாவது பாதாள உலகிற்குச் சென்று தன் காதலியை திரும்பக் கொண்டுவர. அவனுக்கு முன் எந்த மனிதனும் இதைச் செய்ததில்லை. அவனது யாழ் மட்டுமே துணையாக அவன் ஹேடஸின் நுழைவாயிலை நோக்கி புறப்பட்டான். அங்கே அவனது இசை மீண்டும் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தியது. பாதாள உலகின் பயங்கரக் காவலனான மூர்க்கமான 3 தலைநாய் செர்பரஸ் அடக்கத்துடன் தன் வாளை குழைத்து அவனை உள்ளே அனுமதித்தது. ஸ்டைக்ஸ் நதிக்கு அக்கறையில் ஆன்மாக்களைக் கொண்டு செல்லும் கடுகடுப்பான படகோட்டியான சாரோன் அவனது இசையில் மெய்மறந்து இதுவரை யாருக்கும் செய்திராத ஒரு காரியத்தைச் செய்து அவனை இலவசமாக மறுகரைக்குக் கொண்டு சென்றான். ஓர்பியஸ், ஹேடஸ் மற்றும் பெர்செஃபோனின் அரியணை வரை சென்றான். அவன் எதையும் கெஞ்சவோ அல்லது கோரவோ இல்லை. அவன் வெறுமனே பாடத் தொடங்கினான். அவன் தன் காதலைப் பற்றியும் தன் மகிழ்ச்சியைப் பற்றியும் தன் எல்லையில்லா துயரத்தைப் பற்றியும் பாடினான். அவனது இசை மிக அழகாகவும் அதே சமயம் மிக சோகமாகவும் இருந்ததால் பாதாள உலகத்திலேயே முதன்முறையாக அனைத்து வேதனைகளும் நின்றுவிட்டன என்று புராணம் கூறுகிறது. இக்ஸியனின் சக்கரம் சுழல்வதை நிறுத்தியது. டெண்டலஸ் தன் பசியை மறந்தான். சிசிஃபஸ் தன் கல் மீது அமர்ந்து அதை கேட்கத் தொடங்கினான். கடுமையான பழிவாங்கும் தெய்வங்களான எரினியஸ் கூட கண்ணீர் சிந்தினர். பாதாள உலகத்தின் அரசியான பெர்செஃபோனா மனதின் ஆழம் வரை நெகிழ்ந்து போனாள். ஆர்பியஸின் இசைக்கும் அவனது காதலின் வலிமைக்கும் கட்டுப்பட்டு ஹேடிஸும் பெர்செஃபோனும் யாரும் எதிர்பாராத ஒரு முடிவுக்கு ஒப்புக்கொண்டனர். யூரிடிசியை மீண்டும் உயிர்களின் உலகத்துக்கு திரும்பிச் செல்ல அவர்கள் அனுமதித்தனர். ஆனால் அங்கு ஒரே ஒரு நிபந்தனை விதிக்கப்பட்டது. அது ஆர்பியஸின் நம்பிக்கையையும் மனோதிடத்தையும் பரிசோதிக்கும் ஒரு சவாலாக இருந்தது. அவன் முன்னோக்கி நடக்க வேண்டும். யூரிடிசியின் நிழல் அவனை பின்தொடரும். அவர்கள் இருவரும் சூரிய வெளிச்சத்தை அடையும் வரை அவன் ஒருபோதும் திரும்பி அவளை பார்க்கக் கூடாது என்ற கடுமையான கட்டளை இருந்தது. அதற்கு ஒரு நொடி முன்பே அவன் திரும்பிப் பார்த்தால் அவள் நிரந்தரமாக மரண உலகத்துக்கே திரும்பிச் செல்ல நேரிடும். இது கேட்பதற்கு எளிதான நிபந்தனை போல தோன்றலாம். ஆனால் அந்த பாதையை சற்று கற்பனை செய்து பாருங்கள். ஹேடிஸின் இருண்ட மௌனமான பாதைகள் வழியான நீண்ட சித்திரவதை மிகுந்த பயணம் அது. நிழல்கள் சத்தமின்றி நகரும் என்பதால் ஆர்பியஸால் யூரிடிசியின் காலடிச் சத்தத்தை கேட்க முடியவில்லை. பல சந்தேகங்கள் அவனை வதைத்தன.
அவள் உண்மையிலேயே என்னை பின்தொடர்கிறாளா? கடவுள்கள் என்னை ஏமாற்றி விட்டார்களா? நான் தனியாகத்தான் திரும்பிச் செல்கிறேனா? ஒவ்வொரு அடியையும் அவன் மிகுந்த சிரமத்தோடு எடுத்து வைத்தான். தன் காதலி அருகில் இருக்கிறாள் என்பதை உறுதிப்படுத்த ஒரேயொரு முறை திரும்பிப் பார்க்க வேண்டும் என்ற ஆசையோடு அவன் போராடினான். இது வெறும் பாதையல்ல, நம்பிக்கையும் அச்சமும் கலந்த ஒரு நீண்ட சித்திரவதையாக இருந்தது. இதோ அவர் தனது இலக்கை கிட்டத்தட்ட அடைந்து விட்டார். முன்னால் வாழும் உலகின் ஒளி பிரகாசமானது. அவர் வாசலில் நின்றபோது சூரியனின் கதிர்கள் அவரது முகத்தைத் தொட்டன. கடைசி ஒரு அடி மட்டுமே மிச்சமிருந்த அந்த இறுதித் தருணத்தில் அவரால் தன்னை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தாங்க முடியாத மகிழ்ச்சியாலும் அவசரத்தாலும் கட்டுண்டு அவர் அந்த நிபந்தனையை மறந்தார். அந்த தருணத்தை யூரிடிசியுடன் பகிர்ந்து கொள்ள திரும்பி பார்த்தார். அவர் அவளைக் கண்டார். அவள் அங்கிருந்தாள். அவர் பின்னால்தான். அவளது நிழலுருவம் கிட்டத்தட்ட சதை வடிவம் பெற்றிருந்தது. ஆனால் அவரது அந்த பார்வை அவளுக்கு மரணத் தீர்ப்பாக மாறியது. ஒரு மெல்லிய பிரியாவிடை பெருமூச்சுடன் அவள் இருளில் கரைந்து மறையத் தொடங்கினாள். அவர் அவளை நோக்கி கைகளை நீட்டினார். ஆனால் பிடித்தது வெறும் வெற்றிடத்தைத்தான். ஹேடீஸின் வாசல்கள் அவருக்கு முன்னால் நிரந்தரமாக அடைக்கப்பட்டன. இரண்டாவது முறையாக உயிரோடு இருப்பவர் பாதாள லோகத்தில் நுழைய முடியாது. ஆர்பியஸ் தன் காதலை இரண்டாவது முறையாக இழந்தார். இந்த முறை அது அவர் செய்த தவறினால் நிகழ்ந்தது. தனது வாழ்வின் மீதமுள்ள பகுதியை அவர் தனிமையில் கழித்தார். அவரது இசை இன்னும் சோகமாகவும் துக்ககரமாகவும் மாறியது. அவர் மற்ற பெண்களின் காதலை நிராகரித்தார். இறுதியில் போதைவெறி பிடித்த பக்கான்கள் எனப்படும் பெண்களால் சிதைக்கப்பட்டார். ஆனால் அவரது கதை காதல் எவ்வளவு ஆழமாகவும் பெரியதாகவும் இருக்க முடியும் என்பதற்கும், ஒரு நொடி சந்தேகம் அனைத்தையும் எப்படி நொறுக்கிவிடும் என்பதற்கும் ஒரு நித்திய சின்னமாக மாறியது. இப்போ நாம இதை விடவும் அமைதியான, ஆனா அதே அளவுக்கு ஆழமா ஆட்கொள்ளக்கூடிய ஒரு காதலை பத்தி பேசுவோம். இது நித்திய அழகிற்கும் சாந்தத்திற்கும் மறுபெயராக இருக்கிற ஒரு காதல். இது சந்திர தேவதையான செலீன் மற்றும் மண்ணுலக இளைஞன் என்டிமியோன் ஆகியோரின் கதை. என்டிமியோன் ஒரு இடையனாக, ஆடு மேய்ப்பவனாக இருந்தான். இல்லைனா வேறொரு கூற்றுப்படி அவன் எலிடாவைச் சேர்ந்த ஓர் அரசனாக இருந்தான். ஆனால் அவன் யாராக இருந்தாலும் ஒரு விஷயத்தில் எல்லா புராணங்களும் ஒத்துப்போகின்றன. அவன் அசாத்தியமான அழகுடையவன். ஒவ்வொரு இரவும் ஷெலீன் தன் வெள்ளித்தேரில் வானில் பயணிக்கும்போது என்டிமியோன் உறங்கிக் கொண்டிருந்த லேட்மாஸ் மலைக்கு மேல் வருவாள். ஒவ்வொரு இரவும் அவனுடைய அழகை ரசிக்க வேண்டி தன் தேரின் வேகத்தை அவள் குறைத்துக் கொள்வாள். அவனுடைய அமைதியான முகத்தையும் சந்திர ஒளி அவன் கூந்தலில் விளையாடுவதையும் அவள் பார்த்தாள். அந்த கணமே அவளுடைய அழியாத இதயத்தில் காதல் பிறந்தது. இது மற்ற தெய்வங்களைப் போல கொந்தளிப்பான, சுட்டெரிக்கும் மோகமாக இருக்கவில்லை. இது மென்மையான, தியான மனநிலையோடு கூடிய ஒரு உணர்வு. அமைதியையும் அழகையும் உள்ளடக்கிய அந்த வடிவத்தின் மீதே அவள் காதல் கொண்டாள். ஆனால் அவள் தேவதை, அவன் சாதாரண மனிதன். அவளுடைய நித்திய காதலின் மேல் அவனது எதிர்கால முதுமை மற்றும் மரணத்தின் நிழல் படர்ந்தது. அவனுடைய அழகு வாடிவிடும், அவனது ஆயுள் முடிந்துவிடும் என்று அவளுக்குத் தெரியும். தன் காதலனை இழக்கும் எண்ணத்தை செலீனாவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. வேறு என்ன செய்ய முடியும் அவளால்? ஒவ்வொரு இரவும் யாருக்கும் தெரியாமல் தன் தேரிலிருந்து பூமிக்கு இறங்கி வந்து அவனருகே இருந்தாள். உறங்கிக் கொண்டிருக்கும் என்டிமியான் அருகில் படுத்து அவன் கேட்காவிட்டாலும் அவனை முத்தமிட்டு அவனிடம் பேசினாள். அவளுக்கு அந்த சில நொடிகள் விலைமதிப்பற்றவை. ஆனால் காலம் செல்லச் செல்ல அவன் வயதாவதைப் பற்றிய பயம் அதிகரிக்கத் தொடங்கியது. அவனுடைய அழகான முகத்தில் சுருக்கங்கள் விழுவதையோ அவனது உடல் தளர்வடைவதையோ அவள் பார்க்க விரும்பவில்லை. அவள் அவனை எப்படி காதலித்தாளோ அப்படியே என்றென்றும் இளமையாகவும் அழகாகவும் வைத்துக்கொள்ள விரும்பினாள். தாங்கள் விரும்புவதை பறித்துச் சென்ற மற்ற தெய்வங்களைப் போல் இல்லாமல் செலினா நிஜமான அழியாமை பிரச்சனையை எதிர்கொண்டாள். இயற்கையாகவே அழிந்து போக விதிக்கப்பட்ட ஒன்றை எப்படி காப்பாற்றுவது? அவளுடைய காதல் அமைதியானது, இரகசியமானது. ஆனால் அதன் ஆழம் குறைவானது அல்ல. அவனை யாருடனும், ஏன் காலத்துடன் கூட பகிர்ந்து கொள்ள அவள் விரும்பவில்லை. அதனால் அவள் ஒரு துணிச்சலான முடிவை எடுத்தாள். தெய்வங்களிலேயே மிகவும் சக்தி வாய்ந்தவரான ஜியஸிடம் முறையிடுவது. செலினா சியூஸ் முன் வந்து நின்று தன் மனதை அவரிடம் கொட்டினாள். தான் ஒரு சாதாரண இடையன் மீது கொண்ட காதல் பற்றியும் அதனால் ஏற்பட்ட தன் அச்சத்தைப் பற்றியும் எடுத்துரைத்தாள்.
எண்டிமியோனுக்கு நித்திய வாழ்வை அருள வேண்டும் என்று அவரை மன்றாடிக் கேட்டாள். செலினாவின் கதையால் மனம் உருகிய சியூஸ் உதவ ஒப்புக்கொண்டார். ஆனால் அந்தத் தேர்வை அவர் எண்டிமியோன் வசமே விட்டுவிட்டார். தன் விதியை அவனே தேர்ந்தெடுக்கலாம் என்று அந்த இளைஞனுக்கு அவர் வாய்ப்பளித்தார். இந்த இடத்தில்தான் புராணக் கதைகளின் பதிப்புகள் சிறிது வேறுபடுகின்றன. ஒரு பதிப்பின்படி எண்டிமியோன் தெய்வத்துடன் நிரந்தரமாக இருக்க முடியாது என்பதை உணர்ந்து, துயரமோ நோய்களோ இன்றி தான் என்றென்றும் இளமையாக இருக்கும் ஒரு நிரந்தர உறக்கத்தைக் கேட்டுப் பெற்றான். மற்றொரு மிகவும் பரவலான பதிப்பின்படி இந்த தேர்வை செலினாவே அவனுக்காக எடுத்தாள், அல்லது அது சியூஸின் வரத்தின் நிபந்தனையாக இருந்தது. எப்படியோ அந்த முடிவு எடுக்கப்பட்டது. எண்டிமியோன் ஒரு ஆழமான நிரந்தர உறக்கத்தில் ஆழ்ந்தான். அது அவனது இளமையையும் அழகையும் என்றென்றும் நிலைநிறுத்தியது. அவன் இறக்கவும் இல்லை, அதே சமயம் முழுமையான வாழ்க்கையை வாழவும் இல்லை. அவன் காலத்தால் உறைந்து ஓர் அழியாத அழகான சிலையாக மாறினான். தெய்வத்தின் காதலால் உருவாக்கப்பட்ட உயிருள்ள ஒரு கலைப்படைப்பாக. இந்த கதையின் முடிவு இதுதான். எண்டிமியான் லட்மோஸ் மலையில் இருக்கும் ஒரு குகையில் நித்திய உறக்கத்தில் இருக்கிறார். அவர் அமரத்துவம் பெற்றவர், அழியாத இளமையுடன் இருக்கிறார். ஒவ்வொரு இரவும் அவரது காதலியான செலினா அவரை தேடி இறங்கி வருகிறாள். அவள் அவரை காண முடியும், அவர் அருகிலேயே இருக்க முடியும். ஆனால் அவளால் அவரிடம் ஒரு வார்த்தை பேச முடியாது. பதிலுக்கு அவர் சிரிப்பதை காண முடியாது. விழித்திருக்கும் மகிழ்ச்சியை அவருடன் ஒருபோதும் பகிர முடியாது. இது பார்ப்பதற்கு மிக அழகான, ஆனால் முடிவில்லாமல் சோகமான காட்சி. தேவிதான் விரும்பியதைப் பெற்றாள். தன் காதலனின் அழகை பாதுகாத்தாள். ஆனால் அதற்கான விலை மிகப்பெரியது. அவள் அவரை ஒருவிதமான இருக்காத நிலைக்குத் தள்ளினாள். தன்னையோ அவர் பக்கத்தில் இருக்கும் நிரந்தரத் தனிமைக்கு ஆளாக்கினாள். இது அழகை ஒரு பொருளாக மட்டுமே உடைமையாக்க விரும்பும், மனிதனை அல்லாமல் அழகை உடைமையாக்க விரும்பும் ஒரு பொருளாக்க காதல் பற்றிய புராணம். இதை நாம் இலட்சியக் காதல் என்று கூற முடியுமா? அல்லது இது உச்சபட்ச சுயநலத்தின் வடிவமா? அதாவது காதலித்தவரை ஒரு அழகான பொருளாக பாதுகாத்து அவருடைய உயிரையே பறித்து விடுதல். இந்த கதை மனதில் ஒரு கசப்பான சுவட்டை விட்டுச் செல்கிறது. சில சமயங்களில் உண்மையான காதல் என்பது தக்க வைத்துக் கொள்வதிலில்லை, அன்பானவர்களை விடுவித்து அவர்களை போக விடுவதில்தான் இருக்கிறது என்ற சிந்தனையை இது தூண்டுகிறது. கடைசியாக 5வது கதை. இதுதான் மிகவும் உணர்ச்சிமிக்க, இரத்தம் தோய்ந்த, சோகமான சரித்திரம். அஃப்ரோடைட் மற்றும் அடோனிஸின் புராணம். காதல் தெய்வத்திற்கே மகிழ்ச்சியான உறவுகள் பற்றி நன்றாகத் தெரிந்திருக்க வேண்டும். அப்படியிருந்தும் அவளது மிகப்பெரிய காதலே ஒரு பேரழிவாக மாறியது. அடோனிஸ் ஒரு சாதாரண மனித இளைஞன், ஆனால் அவனது அழகு அவ்வளவு முழுமையாயிருந்தது. அதனால் அஃப்ரோடைட்டே அவன் மீது காதல் கொண்டாள். அது சாதாரண காதல் இல்லை, தீவிரமானது. புராணப்படி தன் மகன் கியூபிட் அம்பால் தற்செயலாக அவள் காயப்பட்டாள். அப்போது அவள் கண்கள் முதலில் பார்த்தது அடோனிஸைத்தான். அந்த நிமிடத்திலிருந்தே அவள் தன் கட்டுப்பாட்டை இழந்தாள். அதுவரை ஒலிம்பஸ் மலையின் ஆடம்பரத்தில் திளைத்திருந்த அஃப்ரோடைட் எல்லாவற்றையும் மறந்தாள். தன் காதலனுடன் அதிக நேரம் செலவிட அவளும் ஒரு வேட்டைக்காரியாக மாறினாள். அடோனிஸுக்கு வேட்டையாடுவதுதான் மிகவும் பிடிக்கும். காடுகளிலும் மலைகளிலும் அவனை பின்தொடர்ந்தாள். சாதாரண உடைகளை அணிந்தாள். தன்னுடைய தெய்வீக கடமைகளை முற்றிலும் கைவிட்டாள். காமத்தின் அதிபதியே, உணர்ச்சிகளின் அரசி, இப்போது அதன் அடிமையானாள். இந்த காதலில் அவள் எந்த அளவுக்கு மூழ்கியிருந்தாள் என்றால், அடோனிஸ் ஒரு சாதாரண மனிதன் என்பதால் அவனது ஆயுள் குறித்து தொடர்ந்து பயந்து கொண்டே இருந்தாள். அஃப்ரோடைட் தன் காதலனுக்கு இடைவிடாமல் எச்சரிக்கை விடுத்துக்கொண்டே இருந்தாள். சிங்கம், காட்டுப்பன்றி, கரடி போன்ற பெரிய ஆபத்தான விலங்குகளை வேட்டையாட வேண்டாம் என்று அவள் கெஞ்சினாள். பயந்தவர்களுக்கு எதிரில் நீ தைரியமாக இரு என்று அவள் சொன்னாள். ஆனால் துணிச்சலான விலங்குகளிடம் உன் வீரம் உனக்கே ஆபத்தானது. காட்டுக்குள் சென்று ஆபத்தை விலைக்கு வாங்குவது எவ்வளவு அபாயகரமானது என்று பல கதைகளைச் சொல்லி மிகவும் கவனமாக இருக்குமாறு அவனை அவள் வேண்டினாள். ஆனால் ஆடோனிஸ் இளம் வயதுடையவனாகவும் மிகுந்த வீரியம் கொண்டவனாகவும் தற்பெருமை உடையவனாகவும் இருந்தான். அவள் எச்சரிக்கைகளையெல்லாம் பெண்மை சலாபோமையின் வெளிப்பாடாகவே அவன் கருதினான். அவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. ஆபத்தான விலங்கை வேட்டையாடுவது அவனுக்கு கௌரவத்தின், வீரத்தின் அடையாளமாக இருந்தது. இந்த இடத்தில் இந்த கதை நமக்கு ஒரு பாரம்பரியமான மோதலை காட்டுகிறது. எல்லாவற்றையும் அறிந்தும்
தன் காதலில் சக்தியற்றவளாக இருக்கும் ஒரு தெய்வம் மற்றும் தன் தலைவிதியை தவிர்க்க முடியாத ஒரு சாதாரண மனிதன். அது மட்டுமல்லாமல் இந்த கதையில் இன்னொரு கதாபாத்திரமும் இருந்தது. போர்க்கடவுளும் அஃப்ரோடைட்டின் அதிகாரப்பூர்வ காதலனுமான ஏரிஸ் பொறாமையில் எரிந்து கொண்டிருந்தான். சாதாரண மனிதன் மீது காதல் கொண்ட காதல் தெய்வத்தை அவனால் மன்னிக்க முடியவில்லை. மேலும் அவன் தனக்கான சரியான தருணத்தை எதிர்பார்த்து காத்திருந்தான். அஃப்ரோடைட் அருகில் இல்லாத ஒரு தருணத்தில் அடோனிஸ் வேட்டையாடக் கிளம்பினான். அவனது வேட்டை நாய்கள் பிரம்மாண்டமான ஒரு காட்டுப் பன்றியை துரத்தின. வேட்டையின் வெறியில் இருந்த அடோனிஸ் தன் ஈட்டியை வீசி அந்த மிருகத்தை காயப்படுத்தினான். ஆனால் அது அந்த பன்றியை மேலும் கோபமூட்டியது. அது காயத்திலிருந்து ஈட்டியை பிடுங்கி எறிந்துவிட்டு அந்த இளைஞனை நோக்கி ஆக்ரோஷமாக பாய்ந்தது. அடோனிஸால் விலக முடியவில்லை. அந்த மிருகம் தன் கோரமான கோரை பற்களால் அவனது தொடைப்பகுதியில் பாய்ச்சிக் அவனுக்கு மரணக் காயத்தை ஏற்படுத்தியது. புராணக் கதையின் ஒரு பதிவின்படி அஃப்ரோடைட்டின் காதலன் மீதான பொறாமையால் அவனது போட்டியாளரான ஏரிஸ் போர்க்கடவுள் மிருக உருவம் எடுத்து வந்து அடோனிஸை பழிவாங்கினான் என்றும் கூறப்படுகிறது. வெகு தொலைவில் இருந்த அஃப்ரோடைட் தனது காதலன் மரண அவஸ்தையில் எழுப்பிய அலறலை கேட்டாள். அவள் உடனடியாக அவனை நோக்கி பறந்தாள். ஆனால் நேரம் கடந்துவிட்டது. இரத்த வெள்ளத்தில் கிடந்த அவனது உயிரற்ற உடலை அவள் கண்டாள். காதல் தேவியின் துயரம் அளவிட முடியாததாக இருந்தது. அவள் விதியைச் சபித்தாள், கடவுளர்களை ஏசினாள், மேலும் தனது அழியாத தன்மையையும் இம்மார்டல் நேச்சர் சபித்தாள். ஏனென்றால் அந்த குணம் அவளது காதலனுடன் இறந்தவர்களின் உலகிற்குச் செல்ல அவளுக்கு அனுமதிக்கவில்லை. அவனது உடலை அணைத்துக்கொண்டு அவள் அழுதாள். அவளுடைய கண்ணீர் துளிகள் அடோனிஸின் இரத்தத்துடன் கலந்து பூமியில் விழுந்தன. ஆனாலும் தன் துயரத்திலும் தன் காதலனின் நினைவுகள் அற்றுப்போய்விடக் கூடாது என்று ஆஃப்ரோடைட் விரும்பினாள். அவள் அவனை இயற்கையிலேயே நிலைநிறுத்த முடிவு செய்தாள். அதோனிஸின் ஒவ்வொரு துளி இரத்தம் தரையில் விழுந்த இடத்திலிருந்தும் ஒரு அழகிய ஆனால் விரைவில் வாடிவிடும் மலர் பூத்தது. அதுவே அனிமோன். அதன் இதழ்கள் அந்த இளைஞனின் இரத்தத்தைப் போலவே பிரகாசமாகவும் அவனது வாழ்க்கையைப் போலவே மென்மையாகவும் உடையக்கூடியதாகவும் உள்ளன. ஆனால் இந்த கதை அத்துடன் முடிந்துவிடவில்லை. ஆஃப்ரோடைட்டின் துயரம் மிகவும் ஆழமானதாக இருந்ததால் அது பாதாள உலகத்தின் அரசியான பெர்சஃபோனை கூட தொட்டது. அவள் அதோனிஸை உயிருள்ளோர் உலகிற்கு அரையாண்டு காலம் திரும்பி வந்து ஆஃப்ரோடைட்டுடன் அந்த காலத்தை கழிக்க அனுமதித்தாள். அதோனிஸ் பெர்சஃபோனைப் போலவே அழியும் மற்றும் மீண்டும் உயிர் பெறும் இயற்கையின் அடையாளமாக ஆனான். அவனது மரணமும் மீண்டும் வருதலும் தான் பருவ காலங்களின் மாற்றத்தை விளக்கியது. ஆனால் இதன் உள்ளார்ந்த நோக்கம் மரணத்தை எதிர்த்து நிற்க முடியாத ஒரு பேரார்வத்தை பற்றிய புராணக் கதையாகும். இது காதலின் தேவியால் கூட வாழ்வின் நியதிகளையும் விதியையும் எதிர்த்து போராட முடியாது என்பதையும், மிக அழகான காதல் கூட ஆரம்பத்திலிருந்தே சாபத்திற்கு உள்ளாகலாம் என்பதையும் சொல்லும் ஒரு வரலாற்றுப் பதிவு. சரி, கடைசியில் நாம் கண்டதென்ன? 5 கதைகள், அன்பின் 5 வெவ்வேறு பரிமாணங்கள். சாவா வரத்தை அடைந்த சைகேயின் சுய தியாகத்திலிருந்து ஒரு நொடி பலவீனத்தால் எல்லாவற்றையும் இழந்த ஆர்பியூஸின் சோகமான தவறு வரை நீள்கிறது இந்த அன்பின் வரலாறு. கடத்தலில் தொடங்கி ஒரு கூட்டுறவாக மாறிய ஹேடிஸ் மற்றும் பெர்சஃபோனின் சிக்கலான பந்தம், தன் காதலனை நிரந்தர காட்சியாக மாற்றிய செலீனாவின் அமைதியான சோகமான மோகம், இறுதியாக மரணத்தின் முன் சக்தியற்றுப் போன அஃப்ரோடிட்டேயின் பெருங்காதல். இந்த கதைகள் அனைத்தும் ஒரே உண்மையை உணர்த்துகின்றன. ஒரு கடவுளுக்கும் ஒரு சாதாரண மனிதனுக்கும் இடையிலான காதல் என்பது எப்போதுமே சமத்துவமின்மை, ஆபத்து மற்றும் அதிக விலை கொண்டதாகும். இவை இனிமையான கதைகள் அல்ல. இவை அதிகாரம், தெரிவு மற்றும் விதியின் தவிர்க்க முடியாத தன்மை பற்றிய ஆழமான நாடகங்கள். காதல் ஒரு பரிசு மட்டுமல்ல, அது ஒரு சவாலும் கூட என்று இவை நமக்கு கற்பிக்கின்றன. சில சமயங்களில் மிக அழகான கதைகளே மிகவும் சோகமானவையாக இருக்கின்றன. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. இது உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திருந்தால் கட்டாயம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் பட்டனை அழுத்துங்கள். இது சேனலின் வளர்ச்சிக்கு மிகவும் உதவியாக இருக்கும். இப்போது உங்களுக்கான கேள்வி: இந்த கதைகளில் எது உங்களுக்கு மிகவும் காதல் மயமானதாகவும் எது மிகவும் பயங்கரமானதாகவும் தோன்றுகிறது? இப்படிப்பட்ட எல்லையற்ற அன்பு உண்மையிலேயே இருக்க முடியுமா என்று நீங்கள் நம்புகிறீர்களா?
உங்கள் கருத்துக்களை கமெண்டில் எழுதுங்கள். அவற்றைப் படிக்க மிகவும் ஆவலாக இருக்கிறோம். மீண்டும் சந்திப்போம்.